வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நாம் இந்த சம்மருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சோளமாவு 2 தேக்கரண்டி, பால்கோவா 100 கிராம், மில்க்மெய்ட், பாதாம், பிஸ்தா தேவையான அளவு. அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக பால் ஊற்றி கரைசி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விடணும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இனிப்பு இல்லாத கோவா சேர்த்துக்கணும். இது இல்லாத பட்சத்தில் நார்மலாக ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற பால்கோவா கூட சேர்த்துக்கலாம். பால்கோவா நல்லா கரைஞ்ச பிறகு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கணும். இப்போ இனிப்புக்காக மில்க்மெய்டு சேர்த்துருக்கோம். இது இல்லாட்டியும் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடணும். ஓரளவுக்கு பால் திக்காக வந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்சிருக்க பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவர், பால்கோவாலாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். பால் நல்லா ஆறின பிறகு இது போல் குல்ஃபி மோல்டில் ஊற்றி எடுத்துக்கணும். இது போல் குல்ஃபிக்கான மண் குடுவை இருந்தாலும் அதுலேயும் ஊற்றிக்கலாம். குல்ஃபி மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் டம்ளர் இல்லை டவரா இது போல் எது இருந்தாலும் அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்போ நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.